மதிப்பு காண்க. a ஸ்கொயர் மைனஸ் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை a பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இதோட மதிப்பு என்ன வரும்? இன்னும் இவ்வளவு பெரிய இதா இருக்கு. எப்படி சார் ஆன்சர் பண்ணுங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த அனைத்து கொஸ்டின் ஆன்சர் பண்ண போறோம். ஸோ அது எந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலா அது a பிளஸ் b a மைனஸ் b. அதாவது இங்க என்ன பார்த்தீங்கன்னா இங்க a ஸ்கொயர்னா வெறும் ஏன்னு எடுக்கணும், b ஸ்கொயர்னா வெறும் b எடுக்கணும். ஓகேவா? அப்ப a b ஒன்னுல கூட்டுவோம், ஒன்னுல மைனஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி தான் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதை பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது a ஸ்கொயர் மைனஸ் b மைனஸ் ஹோல் ஸ்கொயரா. இப்போ இது a ஸ்கொயர், இந்த மொத்த டைம் என்னது b. ஓகேவா? அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கூட்டணும், அடுத்து ரெண்டுமே மைனஸ். ஓகே, அப்ப கூட்டும் போது அந்த குறியீடுகள் அப்படியே தான் எடுப்போம். ஓகே பாருங்க, இப்போ a பிளஸ் b மைனஸ் c. ஓகே, ஏங்கிறது பிளஸ், பிங்கிறது பிளஸ், சி வந்து மைனஸ். அதனால ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே எடுப்போம். ஏன்னா a பிளஸ் b தானே, அப்ப குறியீடு சேஞ்ச் பண்ணாம அப்படியே இருக்கணும். அடுத்தது a மைனஸ் பி தானே, அப்ப ஏங்கிறது அப்படியே தான் இருக்கும். இது மட்டும் குறியீடுகள் மாறும். ஏன்னா மைனஸ் பின்னு சொன்னால இந்த குறியீடு மாறும். எப்ப ஆகும்? மைனஸ் பி பிளஸ் சி. ஓகேங்களா? இப்ப டிவைட் பை. இப்ப அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, இது வந்து ஃபுல்லாவே ஏ, இது வந்து பி. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். அப்ப அனைத்திலுமே பிளஸ் மதிப்பு தான். அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? a பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேங்களா? ஆர்டர் எழுதிருக்கேன். a பிளஸ் சி பிளஸ் பின்னு வரும், அதை ஏபிசின்னு எழுதியிருக்கோம். அடுத்து இது மட்டும் நமக்கு என்ன மைனஸ் ஆகும். அப்ப a மைனஸ் பி பிளஸ் சி பிளஸ் அடுத்து இங்க என்ன பாருங்க, பி ஸ்கொயர்டா. அப்ப அப்படியே கூட்டுமா? ஃபர்ஸ்ட் என்னது ஏங்கிறது பிளஸ் தான் இருக்கும். அப்ப a பியும் பிளஸ் தான் மைனஸ் சி. அடுத்தது மைனஸ் ஏ. ஓகே, நீங்க மைனஸ் எடுப்போம். இது மைனஸ் ஏ, இது பிளஸ் சி. மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை இங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் உள்ளது பிளஸ் எடுத்தோம்னா a பிளஸ் பி பிளஸ் சி. அடுத்தது a பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் அதே மாதிரி இங்க என்ன வரும் பாருங்க, சி இது a மைனஸ் பி. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது ஏங்கிறது பிளஸ் தான், இது வந்து மைனஸ். அப்ப a மைனஸ் பி பிளஸ் சி. அடுத்தது இது ஃபுல்லா இங்க வந்து மைனஸ் ஏ ஆயிரும், இது பிளஸ் பி. அப்ப மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை இங்க என்ன ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கூட்டினா a பிளஸ் பி பிளஸ் சி. அடுத்தது a மட்டும் மைனஸ்ல இருக்கும். இப்போ மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகே, இப்போ பாருங்க ஏதாவது ஒன்று கண்டிப்பா காமனா இருக்கும், அதான் நீங்க டிவைட் பண்ணுங்க. இப்போ எதாவது காமனா இருக்கு பாருங்க, a மைனஸ் பி பிளஸ் சி. இங்க a மைனஸ் பிளஸ் சி, a மைனஸ் பி பிளஸ் சி. அடுத்தது இங்க பார்க்கும்போது a பிளஸ் பி மைனஸ் சி, a பிளஸ் பி மைனஸ் சி. அடுத்து இங்க பார்க்கும்போது மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீழே ஏ பிளஸ் பி பிளஸ் சி இது எல்லாத்துமே காமனாக தான் இருக்கும். அப்போ பாருங்க, அப்போ அனைத்திலுமே கீழே காமனாக இருக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகே, அப்போ காமனாக எடுக்கிறோம். அப்போ ரிமைனிங் உள்ளதெல்லாம் மொத்தமாக அப்படியே கூட்ட வேண்டியது. அப்போ பாருங்க என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி மைனஸ் சி, இங்க மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இங்க ஏ மைனஸ் பி பிளஸ் சி. ஓகே பாருங்க, இங்க ஏ இருக்கா, இங்க மைனஸ் ஏவா. அப்ப ஏ மைனஸ் ஏ கேன்சல். அடுத்தது இங்க பி மைனஸ் பி கேன்சல். அடுத்தது இங்க மைனஸ் சி பிளஸ் சி கேன்சல். ஓகேங்களா? அப்ப ரிமைனிங் இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க பி மட்டும் இருக்கு, இங்க ஏ மட்டும் இருக்கு, இங்க சி மட்டும் இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேங்களா? அப்ப கீழே மேலே சேமா இருக்கா, அப்ப கேன்சல் பண்ண எவ்வளவு வரும்? 1. அப்ப ஆன்சர் அது 1.